இந்த வருஷத்தில் நடந்த நம்பவே முடியாத விஷயங்கள். நம்ம தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் டெரிஃபிக்கான வில்லன்ல ஒருத்தர் தான் ஆக்டர் கோட்டா சீனிவாசன். சாமி படத்துல வில்லன் ரோல்ல அடிச்சு பறக்க விட்டுருப்பாரு. லாஸ்ட் படங்கள்ல எல்லாம் காமெடியன் ரோல் கூட ட்ரை பண்ணாரு. ஆழ்நாள் அழகராஜா படத்துல கூட அந்த ரோல் நல்லாவே அவருக்கு சூட் ஆகியிருக்கும். இவர் 83 வயசுல நேற்று இயற்கை மரணம் அடைஞ்சிட்டாரு. நம்ம சேனல் சார்பா ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுப்போம். பத்மஸ்ரீ விருது வாங்கின ஆக்ட்ரஸ்ல இவரும் ஒருத்தர். இவர் தமிழ் சினிமாவை மட்டும் தாண்டி ஹிந்தி, கன்னடம், தெலுங்குன்னு 750க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு. இந்த திவாகரை பத்தி வீடியோ போட்டு முழுசா 2 வாரம் கூட ஆகல. ஆனா அதுக்குள்ள அவர் இப்போ ஒரு விஷயம் சூரிய பத்தி சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. கரெக்டான வழியில யூஸ் பண்ணாம சின்ன சின்ன ரோலோ அல்லது நான் அப்படி நிக்க இப்படி நிக்க வைக்கிறேன் இப்படி பண்ணாங்கன்னா அப்படி அந்த லெவலில் நம்ம கிடையாது. நம்ம ஆல்ரெடி பெரிய படிப்பு படிச்சுட்டோம். நம்ம ஒரு ப்ரொஃபஷனல். நான் போய் இப்போ சூரிய அண்ணானா அவங்களுக்கு படிப்பு இல்லை. ஆரம்பத்துல இருந்து பெயிண்ட் அடிக்கிற வேலையிலிருந்து சின்ன வேலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிருக்காரு. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ரொஃபஷனாக இருந்துட்டு திருப்பி எல்லாத்தையும் விட்டு ஒண்ணுமே இல்லாம 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு இப்படிலாம் நடிக்க முடியாது. கீழே இருந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா வரணும். நான் அதற்கான ஒரு நிலைமையில இல்லை. நல்ல நடிப்பு திறமையை காமிச்சிட்டோம். கடவுளும் கலைத்தாயும் மக்களும் கண்டிப்பா எனக்கு அடுத்த லெவல் கொண்டு போவாங்க. நிஜமா சூரியனால எவ்வளவு கஷ்டப்பட்டு மேல வந்தவர். ஆனா அவரை போய் இந்த தர்பூசணியை தின்னுட்டு ஒரு 6 மாசத்துல மேல வந்தவங்களாம் கேவலமா பேசுறான். ஜனா கிரண்குமார்ன்ற இவர் ஒருத்தர்னால மட்டும் தெலுங்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மொத்தமா சேர்த்து 3700 கோடி ரூபாய் லாஸ் ஆகியிருக்கு. நம்ப முடியல. இவரோட மெயின் பிஸ்னஸ், இவர் ஏதாச்சும் புது படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டேவே டிக்கெட் எடுத்து உள்ள போய் அந்த படத்தை ஃபுல்லா போன்ல ஷூட் பண்ணிட்டு வந்து தமிழ் ராக்கர்ஸ், மூவி ரூல்ஸ் மாதிரியான வெப்சைட்ஸ்க்கு ஒரு படத்துக்கு 75,000 80,000 வரைக்கும் வச்சு வித்திருக்காரு. இவர் 60க்கும் மேற்பட்ட படங்களை போன்ல ஷூட் பண்ணி வித்திருக்காரு.